ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। शान्ति मंत्रम बृहदारण्योपनिषत् भगवद्गीता ध्यान श्लोकम। ॐ प्रपन्न पारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्स सुधीर्भोक्ता दोक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचानूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। ஞான விஞ்ஞான யோகம் 7வது அத்தியாயம். இந்த அத்தியாயத்தில் 27வது ஸ்லோகம் இன்றைக்கி பார்த்துருவோம். இன்றைக்கி முடிச்சிடலான்னு இருக்கேன். 7வது அத்தியாயம் 26 வரைக்கும் போன வகுப்பில் பார்த்தோம். ஏன்னா 27வது ஸ்லோகத்தில் நான் இன்ட்ரொடக்ஷன் போன டைம் கொடுத்த மாதிரி நாம் எப்படி இந்த சம்சாரத்தில் வீழ்ந்தோம், சம்சாரத்தினுடைய சரித்திரம் சொல்ல போகிறார். ஸோ முதல் ஸ்லோகத்தை சொல்கிறேன். 28வது ஸ்லோகத்தில் எப்படி அதுலேருந்து நம்ம மீண்டு வெளியே வர்றது, 29வது ஸ்லோகத்தில் அந்த மீண்டு வர்றதை ஒரு வரி, 29வது ஸ்லோகத்தை ஒரு வரியில் மட்டும் முதல் வரியில் சொல்லிவிட்டு 2வது வரியில் புது விஷயத்தை ஆரம்பிக்கிறாரு. அதாவது 7 வார்த்தைகள் சொல்வார். அந்த 7 வார்த்தைகள் ஒரு இந்த 7 விஷயங்கள் முழுவதுமாக அறிந்தவன் அந்த ஞானி அப்படின்னு சொல்ல வர்றாரு. ஸோ அந்த 7 வார்த்தைகள் என்னங்கிறத கேள்வி, அந்த கேள்வியோடு முடிப்பார். அதாவது இந்த 7 வார்த்தை புதுசாக இருக்கே, இது என்னங்கிறது அர்ஜுனனுக்கு ஒரு கேள்வியாக வரும். அது 8வது அத்தியாயத்தில் தொடக்கமாக அந்த என்னன்னு கேள்வி கேட்குறாரு. ஸோ அதுதான் அதோடைய சுருக்கம். ஸோ முதல் இந்த ஸ்லோகத்தை படிக்கிறேன். இச்சா துவேஷ சமுத்தேன துவந்த மோகேன பாரதா சர்வபூதானி சம்மோகம் சர்க்கே யாந்தி பரந்தபா. அதாவது பகைவரை வாட்டும் பரதா. இந்த இடத்துல பரதனுக்கு ஒரு புது இது கொடுக்குறாரு. விருப்பு வெறுப்பு இன்றி உண்டாகும் துவந்த மோகத்தால் பிறக்கும் பொழுதே எல்லா உயிர்களும் குழப்பமடைகின்றன. மோக்ஷம், அதாவது மோகம் அடைகிறது. துவந்த மோகம் அப்படிங்கிறாரு. துவந்தம்னா இருமை. 2 மோகம் அடைகிறாரு. எப்படி? மனதிலும் மோகம், மனதிலிருந்து புத்தியிலும் மோகம். அதில் என்ன எல்லாமே குழம்பி போயிடுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அதுதான் இதோட சிம்பிள் மீனிங். இப்போ இந்த ஸ்லோகத்தில் நாம் ஏன் நம்முடைய தெய்வீக தன்மையை உணர முடிவதில்லை? ஏன்னா சுவாமி விவேகானந்தர் சொல்கிறாரு, எல்லா உபநிஷத்துலையும் சொல்லுது, ஈச் சோல் இஸ் பொட்டன்ஷியல் டிவைன். நாம் எல்லாம் தெய்வீகமானவர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஏன் அந்த தெய்வீக தன்மையை இழந்தோம், எப்படி மறந்தோம் அப்படிங்கிறத இழக்கலை, நம்மகிட்ட தான் இருக்குது, அதை நம்ம மறந்துட்டோம். மேலும் இந்த ஞானத்திற்கு எது தடையாக இருக்குது? நான் தெய்வீகமானவன் என்பது எனக்கு எல்லாம் படிக்கும்போது, சாஸ்திரம் படிக்கும்போது புரியுது. ஆனால் இதை எப்படி நான் ப்ராக்டிக்கலாக கொண்டு வர்றது அப்படின்னு கேட்குறாரு. சம்சாரம் எப்பொழுது ஆரம்பிக்கிறது என்றெல்லாம், எப்படியெல்லாம் நான் எப்படி நம்ம சம்சாரத்தில் விழுந்தோம் அப்படிங்கிறத சொல்கிற போகிறாரு. நாம் பிறந்த நாள் முதற்கொண்டு, நாம் இந்த உலகத்தில் வந்த நாள், அதாவது இந்த சரீரம், ஸ்தூல சரீரம் எடுத்ததிலிருந்து நமக்கு இந்த மோகம் வந்துடுது அப்படின்னு சொல்கிறாரு. அது பிறகு அந்த ஞானத்துக்கு தடையாக இருக்கின்ற சாதனைகளையும் படிப்படியாக நம்ம எப்படி முன்னேறலாம், இந்த ஞானத்துக்கு எது தடையாக இருக்குது, அதை தடையை அழித்து விட்டு நீக்கிவிட்டு நம்ம எப்படி முன்னேறலாம் அப்படிங்கிறத அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போகிறார். அப்போ நாம் எப்படி இந்த சம்சாரத்தில் வீழ்ந்திருக்கிறோம், எப்படி அதிலிருந்து கடந்து நம்முடைய ஞானத்திற்கான அந்த தெய்வீகத்தன்மையை அறியாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? நம்முடைய மனம் என்று பகவான் சொல்கிறார். அதாவது இந்த ஞானம் ஏன்னா மனமேவ மனுஷ்யானாம் காரணம் பந்த மோட்சம். மனிதனுடைய மனதில்தான் பந்தமும் வரும், மோட்சமும் வரும். ரெண்டுமே அங்கே தான் வருது.
அப்போது காரணம் வந்து என்னென்னா இந்த மனசு தான். இப்போ நம்ம சம்சாரத்தில் இருக்கிறோம் அப்படின்னா அப்போது நம்ம இதில் பந்தப்பட்டிருக்கோம். இதே மனசை வச்சு தான் நம்ம வந்து மோட்சத்தையும் அடையணும். அதனால் மனம்தான் காரணம் அப்படிங்கிறத பகவான் சொல்கிறார். இந்த மனம் மோட்சத்தை அடைந்து அதை அனுபவிக்க வேண்டியது. ஆனால் இந்த மனமே நமக்கு மோட்சத்துக்கு தடையாக இருக்குது. சம்சாரத்தை யார் அனுபவிக்கிறார்கள்? நம்முடைய மனம்தான் சம்சாரத்தை அனுபவிக்கிறது. ஏன்னா இந்த ஆத்மா வந்து சம்சாரத்தை அனுபவிக்காது. தெரியும், ஆத்மா வந்து தெய்வீகமானது. அதாவது ஆத்மாங்கிறது இந்த இடத்துல இந்த பிரதிபாஷம், நம்முடைய அந்த பரம்பொருளிலிருந்து வந்த ரிஃப்ளெக்ஷன் நம்முடைய மனதில் வருது. அந்த மனதில் வந்த அந்த ரிஃப்ளெக்ஷனால தான் இந்த மனது வேலை செய்யுது. மனதிலேருந்து புத்தி அந்த உடலெல்லாம் வேலை செய்யுது. ஸோ இந்த மனதில் அந்த ஞானமும் இருக்குது, தெய்வீகத்தன்மையும் இருக்குது, அதே மாதிரி அஜ்ஞானமும் இருக்குது. இந்த ஆத்மா நம்முடைய அந்த ரிஃப்ளெக்ஷன், அதாவது பரம்பரையுடைய ரிஃப்ளெக்ஷன் வந்து எப்போவுமே அது வந்து மோட்சம் அடைய வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் அது ஆல்ரெடி சுயம் பிரகாசம் அது. அதே போல் இந்த சம்சாரத்துக்கு வீழ்வதற்கு காரணம் நம்முடைய மனம். அந்த மனதில் தான் இந்த ஞானம் வரணும். அதே போல் இந்த புத்தி மனமும் ஒரு வகையில் பார்த்தோம்னா நம்ம வந்து ஜடம் தான் சொல்கிறோம். ஆனால் அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்ததுக்கப்புறம் அது வந்து கிட்டத்தட்ட அது ஒரு ஞானம் வருது. அது ஞானத்துக்கு இருக்குது. அதுக்கு ஜடம்னு சொன்னாலும் அந்த பரம்பரையுடைய ரிஃப்ளெக்ஷன் டைரெக்டாக அதில் வர்றதுனால அது உயிருள்ளதாக இருக்குது. அதனால் அதில் தான் ஞானமும் வரணும், அதில் தான் பந்தமும் இருக்குது அப்படிங்கிறத பகவான் சொல்கிறார். ஸோ நம்ம வந்து இந்த நம்முடைய சரீரம், அதாவது இந்த ஸ்தூல சரீரமும் சரி, இந்த இந்திரியங்களும் சரி, அதெல்லாம் ஜடம் என்கிறத நம்ம அனாத்மா அப்படிங்கிற கணக்கில் சேர்த்தோம். அதுவும் மோட்சம் அடைய வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்னென்னா அது அழிஞ்சு போயிடும் கொஞ்ச நாளில். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேபிள், சேர், ஃபேன் இதெல்லாம் வந்து சம்சாரத்தில் இருக்கா? இல்லை. அது மோட்சம் அடைய வேண்டிய அவசியமும் இல்லை. காரணம் அதெல்லாம் ஒரு ஜடம். அப்போ சம்சாரத்தில் இருப்பது யார் அப்படின்னா இந்த மனம்தான். சுருக்கமாக நம்முடைய மனம்தான் சம்சாரத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறது. பிறகு இந்த மனம்தான் இந்த சம்சாரத்திலிருந்து விடுபட்டு ஞானத்தையும் அடைய வேண்டியிருக்கு. பிறகு இந்த ஞானத்திற்கு யார் தடையாக இருக்கிறது அப்படிதான் கேள்வி. இந்த ஞானத்திற்கு முதலில் நம்ம தான் நம்மை சுற்றி உள்ளவர்கள் நமக்கு தடையாக இருப்போம். ஒன்று கீதா கிளாஸுக்கெல்லாம் போக வேண்டாம்பாங்க, கோயிலுக்கு போக வேண்டாங்க, உபன்யாசம் நடக்குது அல்லது சத்சங்கம் நடக்குது போக வேண்டாம்பாங்க. ஏன்னா உட்காந்து சீரியல் பார்த்துக்கிட்டு அப்படின்ற மாதிரி. ஸோ யாருன்னா நம்மை சுற்றி உள்ளவர்கள் தான் நமக்கு தடையாக இருப்பார்கள். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன பண்ணோம்னா, நீங்கள் அந்த சீரியல் அவங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் எதாவது பேச ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் பேசாமல் நீ கீதா கிளாஸுக்கே போயிடலாம் அப்படின்றாங்க. காரணம் நீங்கள் வந்து தடையை அங்கே தொந்தரவு பண்ணுறீங்க. ஸோ கொஞ்ச நாள் நம்மை சுற்றி உள்ளவர்கள் நமக்கு தடையாக இருப்பார்கள். பிறகு நம்முடைய மனமே நமக்கு தடையாக இருக்கும். ஏன் தடையாக இருக்கிறது அப்படின்னா, இந்த மனசுக்கும் ஞானத்துக்கும் ஒத்து போகாது அப்படிங்கிறது எதுக்குனாலன்னா, அது நம்ம இப்போ அடுத்து சொல்ல போகிறாரு. இச்சா துவேஷம்னு சொல்ல போகிறாரு. இந்த மனதில் அந்த மோகம் இருக்கிறனால ஞானம் வர்றதுக்கு அது தடையாக மனமே இருக்குது இந்த இடத்துல. அப்போது இந்த ஒன்றும் இல்லை. இப்போ எதுக்காக அப்படின்னா அது காரணம் சொல்ல முடியாது. இந்த மனதில் தான் ஞானம் வரணும். இந்த மனதில் இப்போது சம்சாரம் இருக்குது. அதாவது நம்ம வந்து பற்றோடு இருக்கோம். பற்றோடு இருப்பது தான் சம்சாரம். அப்போது இதே மனதில் ஞானம் வரணும். ஆனால் ஞானம் வர்றதுக்கு இந்த மனம் வந்து எசிட்டேட்டாக இருக்குது. அதாவது விரும்பலை. அதாவது ஒரு வகையான அலர்ஜியாக இருக்குது. அது என்ன காரணம் சொல்ல முடியாது. ஏன்னா டாக்டர்கிட்ட போனோம்னா நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருக்குன்னு அவங்களால டயக்னைஸ் பண்ண முடியலைன்னா என்ன சொல்லணும், இது ஒரு வகையான அலர்ஜின்றாங்க. அதே மாதிரி தான் இந்த மனதில் ஏன் ஞானம் வர விரும்பவில்லை அப்படிங்கிறது ஒரு வகையான அலர்ஜி. அந்த அலர்ஜினால் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஞானம், அதாவது என்னுடைய தெய்வீகத்தன்மை எனக்கு உணர முடியாமல் அது பெரிய தடையாக இருக்கிறது. அப்படி நம்முடைய மனமே ஞானத்திற்கு அலர்ஜியாக இருக்கிறது. அவைகள் எப்படி மாற்றுவது என்பதைத்தான் பகவான் அடுத்த வருகின்ற ஸ்லோகத்தில் சொல்ல போகிறார். மேலும் நாம் இந்த உலகத்தில் இந்த உலகத்தினுடைய லட்சணம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம்? துவந்தாத்மீகம் ஜெகத்து அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்குது. துவந்தாத்மீகம்னா இந்த உலகத்தில் எல்லாமே இருமையாக இருக்கும். ஆண் பெண் அந்த மாதிரி இந்த உலகத்தை எதை எடுத்தாலும்
எதிர்மறையான விஷயம் இருக்கணும். உஷ்ணம் இருந்துச்சுன்னா குளிர் இருக்கும், மழை வெயில் அடித்ததுன்னா அப்புறம் மழை பெய்யும், மானம் இருந்துச்சுன்னா அவமானம் வரும், பணிவு இருந்துச்சுன்னா கர்வம் வரும். இப்படி எதை எந்த கான்செப்ட் எடுத்தாலும் துவந்தம்னா இருமை இருக்கும், எதிர்ப்பதமாக இருக்கும். இந்த உலகத்தில் இருப்பது எல்லாமே துவந்தம், இருமையாக இருக்கிறது. தர்மம் அதர்மம், பொய் உண்மை, நல்லது கெட்டது. பிறகு இந்த உலகத்தை எப்படி பிரித்திருக்கிறார்கள் என்றால் ஹிதம் அஹிதம் என்று பிரிக்கிறாங்க. ஹிதம் அப்படின்னா இந்த உலகத்தில் இது எனக்கு பிடிக்கும், இது எனக்கு பிடிக்காது. ஹிதம் அஹிதம். ஹிதம்ங்கிறது பிடிக்கும், எனக்கு நன்மை செய்யும். அஹிதம் என்பது எனக்கு தீமை செய்யும். இந்த உலகத்தில் உள்ள பொருள் சிலர் நமக்கு நன்மை தருகிறது, சிலர் நமக்கு தீமை தருகிறது என்று பிரித்து வைத்திருக்கிறோம். ஆகவே நாம் இந்த உலகத்தை நன்மைக்கு காரணமாகவும் தீமைக்கு காரணமாகவும் இருக்கிறது என்று பிரித்து வைத்திருக்கிறோம். ஆனால் உண்மையில் இந்த உலகத்தில் நன்மையும் இல்லை, தீமையும் இல்லை. ஏன்னா இந்த நன்மை தீமை எங்கிருந்து வருதுன்னா நம்முடைய மனதில் இருந்து தான் வருகிறது. நம்முடைய மனதில் இருக்கின்ற ராகத்வேஷத்தினால் தான் இந்த இருமை, விருப்பு வெறுப்பு, அதன் காரணமாகத்தான் இந்த உலகத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகி நம்முடைய மனம் இந்த உலகத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகி இது எனக்கு பிடிக்கும், எனக்கு பிடிக்காது, விருப்பு வெறுப்பு நம் மனதில் எப்பொழுது தோன்றியது அப்படிங்கிற ஒரு இது வரும். இந்த மனதில் இருக்கிறனால தான் இது உலகத்துலேயும் நம்ம ரெஃப்ளெக்ட் பண்ணுறோம். அப்போது இந்த மனதில் இந்த விருப்பு வெறுப்பு ராகத்வேஷம் எப்போ வந்தது என்று கேட்டால் நாம் பிறக்கும் போதே இந்த விருப்பு வெறுப்போடு தான் பிறந்திருக்கிறோம். அதனால தான் இந்த உலகத்தில் இந்த உலகத்தையும் நம்ம அப்படி பார்க்குறோம். இது பிடிக்கும், எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்கிறோம். ஆகவே இந்த உலகத்தில் விருப்பு வெறுப்பு என்று எதுவும் இல்லை. நம்முடைய மனதில் தான் விருப்பு வெறுப்பு இருப்பதால் நாம் அப்படி அதை பிரித்திருக்கிறோம். நாம் என்ன செய்கிறோம்? இந்த உலகத்தில் தான் விருப்பு வெறுப்பு இருக்கிறது, அதனால்தான் என்னுடைய மனதில் இந்த விருப்பு வெறுப்பு வந்தது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் பகவான் சொல்கிறாரு, உன்னிடத்தில் இருக்கின்ற இந்த விருப்பு வெறுப்பு தான் இந்த உலகத்தை பிரித்திருக்கிறது. இது எனக்கு பிடிக்கும், எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தை ஒரு மேஜிக் மாதிரி பகவான் படைச்சிருக்காரு. அதாவது இந்த உலகம் ஒன்றுமே கிடையாது. நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம், பகவானுடைய இதுதான் நிமித்தம், அந்த உபாதான காரணமாக நான் தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னார். அதனால் மேஜிக் எப்படின்னா, இந்த உலகத்தை ஒரு ஞானி பார்த்தால் என்ன சொல்வான்? ஈஸ்வர ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லி அந்த ஞானி சொல்லுவான். அதே மாதிரி துன்பத்தில் இருக்கிறவன் இந்த உலகத்தை பார்த்தான், இந்த உலகத்தில் அனுபவிக்கும் போது என்ன சொல்லுவான்னா, துன்பமயமானது இந்த உலகம் அப்படின்னு சொல்கிறான். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லுவான். ஆனால் உண்மை அப்படி எப்போவுமே மாறாது. உண்மை எப்போவுமே ஒன்றா தான் இருக்கும். அதனால தான் நம்ம ஒவ்வொருத்தரும் எந்த பார்வையில் பார்க்குறாங்களோ அந்த மாதிரி தெரியும். எப்படி ஒரு விஷயத்தை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி தெரிகிறது அப்படின்னா, பகவான் ராமகிருஷ்ணர் அழகாக ஒரு சின்ன கதை ஒன்று சொல்கிறாரு. என்னென்னா, ஒரு பெரிய ஆலமரம், அந்த ஆலமரத்தில் ஒரு சன்னியாசி உட்காந்துருக்காரு. அங்கே 4 பேர் வர்றாங்க. 4 பேர் ஒரு இடத்துல அந்த 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 ஆலமரத்து பக்கத்தில் அந்த 4 பேரும் ஒரு இடத்துல தங்குறாங்க. தங்கி அடுத்த நாள் காலையில் தன்னுடைய யாத்திரை தொடங்கும் போது ஒருத்தர் எந்திரிச்சு ரெஸ்ட் ரூம் போகிற மாதிரி போகிறாரு. போகும்போது அந்த ஆலமரத்துக்கு பக்கத்தில் ஒரு பச்சைவந்தி இருக்கிறது. ஒருத்தவன் பார்க்குறான், அது மஞ்சளாக தெரியுது. அதுக்கப்புறம் அவன் போய்ட்டா இன்னொருத்தன் வந்தான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவன் பார்த்தா அது பச்சையாக தெரியுது. இன்னொருத்தன் வந்தான், அது நீல நிலமாக தெரியுது. இன்னொருத்தன் வந்தான், அது ஒரு கலர்லெஸ்ஸாக தெரியுது. இப்படி எல்லாருமே 4 பேரும் பார்த்தாங்க. காலையில் எந்திரிச்சு எல்லாருமே, நான் நேற்று அந்த மரத்துக்கடியில் ஒரு ஜந்துவை பார்த்தேன், அது மஞ்சள் கலராக இருந்தது இன்னும் ஒருத்தர் சொன்னான். இன்னொருத்தர் சொன்னால், இல்லை நானும் போனேன், அந்த தான் போனேன், நான் பார்க்கும்போது அது பச்சை, நீ சொல்கிறது தப்பு அப்படின்றான். இன்னொருத்தன் போனால், நான் பார்த்தது மஞ்சள் ரெட் கலர் அப்படின்னு ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு கலராக சொல்கிறான். எல்லாருக்கும் அப்புறம் சண்டை வந்துடுச்சு. இல்லை நான் பார்த்தது தான் உண்மை அப்படின்ற மாதிரி. கடைசியாக அங்கே சன்னியாசி அந்த மரத்துக்கடியிலே இருக்கிறவர்கிட்ட போகிறாங்க. அந்த மாதிரி அவங்க நாங்கள் நேற்று பார்த்த ஜந்துவை பற்றி சொல்லும்போது, அப்போ அந்த சன்னியாசி சொல்கிறார், நான் இந்த மரத்துக்கடியில் தான் இருக்கேன், அந்த ஜந்துவை எனக்கு நல்லா தெரியும். அந்த ஜந்து சில நேரத்தில் மஞ்சளாகவும், சில நேரத்தில் பச்சையாகவும், சில நேரத்தில் நீல நிறமாகவும், சில நேரத்தில் மஞ்சளாகவும் தெரியும், சில நேரத்தில் கலர்லெஸ்ஸாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அதனால் இந்த உலகத்தை நம்ம எப்படி பார்க்குறோமோ அதை பொறுத்து தான் அப்படிங்கிறத பகவான் இங்கே சொல்கிறார். ஆக இந்த உலகத்தை நம்ம எப்படி பார்க்குறோம், எந்த மனதோடு நம்ம பார்க்குறோம் என்பது தான் அது அப்படின்னு. அதனால தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி தெரியுது. அவரவர்கள் மனதில் இருப்பதை வைத்து அவர்கள் பார்க்கிறார்கள். அதாவது மனதில் கஷ்டம் இருந்துச்சுன்னா கஷ்டமாக தெரியும். அதனால தான் பகவான் ராமகிருஷ்ணன்
மஞ்சள் கண்ணாடி போட்டு நீ இந்த உலகத்தை பார்த்தா எல்லாம் மஞ்சள் மஞ்சளாக தெரியும். அதே மாதிரி கருப்பு கண்ணாடி போட்டு பார்த்தா எல்லாம் கருப்பு கருப்பாக தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த சம்சாரத்துக்கு காரணம் இந்த உலகம் அல்ல, நம்முடைய மனம்தான் அப்படிங்கிறத சொல்கிறாரு. இந்த துயரத்திற்கு காரணம் இந்த மனம். அதிலிருந்து மனம் விடுபட நினைப்பதில்லை. இந்த துயரத்திலேயே அப்படியே இருக்கும். அதனால தான் வாரியர் WARRIERன்னு சொல்கிறோம். அதே வந்து அந்த WAக்கு பதிலாக ஓ போட்டோம்னா ஒரியர். நம்ம எல்லாம் ஒரியர் தான், வாரியர் கிடையாது. ஒரியர் ஏன்னா எப்போயாவது வருத்தப்பட்டுக்கிட்டே எதை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டே இருப்போம், ஏன்னே தெரியாது. அப்படி இதிலிருந்து மனம் அதிலிருந்து விடுபட நினைப்பதில்லை. எப்போவுமே அந்த ஒரியில் தான் இருக்கணும். ஏனென்றால் நம்முடைய மனம் அப்படி படைத்திருக்கிறான் பகவான். நம்முடைய மனதில் இந்த இருமை அடிப்படையாக, அதாவது இருமைக்கு அடிப்படையாக இந்த மோகம் இருக்கிறது. அதனால்தான் பகவான் சொல்கிறார் துவந்த மோகம். துவந்த மோகம்னா இருமை நிமித்தமாக, இருமை காரணமாக என்னென்னா இந்த ராகத்வேஷத்தின் காரணமாக மனம் மோகம் அடைந்திருக்கிறது. நம்முடைய மனதில் மோகம் இருக்குது. இந்த மோகம் மனதில் இருந்து புத்திக்கு செல்லும். எப்படியுமே மனதிலிருந்து அடுத்து எங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகும்னா புத்திக்கு போகும். ஸோ மனதிலிருந்து புத்திக்கு செல்கின்ற மோகம், அதனால தான் துவந்த மோகம்னு சொல்கிறாரு. மனதில் ஒரு மோகம் இருக்குது. அந்த அதிலிருந்து இன்ஃபெக்ட் ஆகி புத்திக்கு போயிடுச்சு. புத்திக்கு போனால அது துவந்த மோகம் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் பகவான் சொல்கிறார் நம்முடைய மனதில் ஒரு மோகம் இருக்கிறது. அந்த பிறகு நம்முடைய அறிவில், அதாவது மனதில் மோகம் வரும், பிறகு புத்தியில் மோகம் வரும், அறிவில் மோகம் வரும். ஸோ மனதில் உள்ள மோகம் புத்தியில் பரவி விட்டது. அதனால தான் அர்ஜுனன் போர்க்களத்தில் வந்து பீஷ்மரையும் துரோணரையும் பார்த்த உடனே அவர் என்னை சார்ந்தவர், அதனால அதாவது பற்று ராகத்வேஷம் வந்துருச்சு அங்கேயே. அந்த மோகத்தினால் அந்த வந்து ராகத்வேஷம் வந்தனால மனதில் மோகம் வந்துருச்சு. அந்த மனதில் இருந்த மோகம் புத்திக்கு போனவுடனே என்ன ஆகுது, தர்மத்தை அதர்மத்தையும் மாற்றிடுறான். ஸோ வந்து மனதில் வந்து இவர்கள் என்னை சார்ந்தவர்கள் அப்படிங்கிற ராகத்வேஷம் வந்தது. என்னை சார்ந்தவர்கள் என்னுடைய, அப்புறம் வந்து இவர்கள் கௌரவர்கள் எல்லாம் என்னுடைய எதிரிகள் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த மனதிலிருந்து புத்திக்கு போனவுடனே அந்த மோகம் என்ன ஆகுதுன்னா தர்மத்தை அதர்மமாக பார்க்கவும், அதர்மத்தை தர்மமாக பார்க்குறான். ஏன்னா போர்க்களத்தில் போய் நின்னதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்னா வந்து இது என்னுடைய தாத்தா என்னுடைய ஆச்சாரியார்னு சொன்னான், பற்று வந்துருச்சு. இவர்கள்லாம் என்னுடைய எதிரிகள்னு சொன்னான், இங்கே வந்து மோகம் வந்துருச்சு. அந்த மோகம் புத்திக்கு போனதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, இந்த போர்லேருந்து எப்படி தப்பிக்கலாம், இவருடைய தர்ம க்ஷேத்திரம் இது, தர்ம யுத்தம் இது, இந்த தர்மம் யுத்தத்தை அதர்ம யுத்தம் தான். அந்த அதர்மம் ஏன்னா கொல்வது அதர்மம் அப்படிங்கிறது அவருடைய கான்செப்ட். அது ஒரு வகையில் உண்மை. ஏனென்றால் ஒரு ஜீவனை கொல்வது பாவம் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் இது இந்த இடத்துல வந்து தர்மத்து யுத்தம். இது தர்மத்தில் இப்போ ஒன்று பாகிஸ்தான் பார்டரில் போய் நின்றுட்டு நான் பாகிஸ்தானை கொல்வது தப்பு அப்படின்னு சொல்கிறது தப்பு இல்லை, இது இல்லை. அதாவது அந்த அவனுடைய தர்மம் அந்த போர்க்களத்தில் இவன் என்னுடைய எதிரி. ஏன்னா இவன் அந்த இன்ஃபில்ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருப்பான், அது தீவிரவாதிகள் அங்கேருந்து அனுப்பிக்கிட்டே இருப்பான். அப்படின்னால இவன் எதிரின்னு சொல்லி அவங்க இது பண்ண அந்த இடத்துல ஜீவகாரணியெல்லாம் பார்க்கக்கூடாது. அதனால் இதே தான் இந்த அர்ஜுனன் அந்த போர்க்களத்தில் நின்றுட்டு இது வந்து போர் செய்வது தப்பு, உயிர்களை கொள்வது தப்புங்கிற மாதிரி ஒரு புத்தியில் மோகம் அவனுக்கு வந்துருச்சு. அப்போது இந்த புத்தியில் மோகம், பகவான் சொல்கிறார் புத்தியில் வருகின்ற மோகம் என்ன செய்யும்னா அறிவு திறனை இழக்கும். அறிவு திறன் என்ன, புத்தியில் இருக்கின்ற விவேக சக்தியை அவன் இழந்து விடுவான். அப்போ விவேக சக்தி இழந்து விட்டான்னா எது தர்மம் எது அதர்மம்ங்கிறது அவனுக்கு தெரியாமல் போய்விடும். அதனால்தான் நாம் சம்சாரியாக இருக்கிறோம். ஏன்னா இந்த சம்சாரியாக இருக்க காரணம் இந்த மோகம்தான். இந்த மோகத்தினுடைய தாக்கம் எப்பொழுது தொடங்குகிறது என்ற கேள்வி வரும். அதற்கு பகவான் சொல்கிறார், எப்பொழுது ஒரு ஜீவன் இந்த ஸ்தூல சரீரத்தை எடுக்கிறானோ அன்று முதல் அவன் இந்த மோகம் வந்து விடுகிறது. அதனால தான் சங்கரர் சொல்கிறாரு, பிறக்கும் பொழுதே எல்லா ஜீவனுக்கும் அனைத்து மோகங்களும் வந்து விடுகிறது. அதாவது மோகத்தோடு தான் பிறக்கிறான் அவன் அப்படிங்கிறத சங்கரர் சொல்கிறார். அதனால தான்
இந்த மோகம்தான் நம்முடைய பரம்பரை சொத்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது எங்கள் தாத்தாவுக்கு இருந்து, என்னுடைய அப்பாவுக்கு இருக்குது, எனக்கு இருக்குது, வந்துருக்கு, எனக்கு பரம்பரையாக வந்திருக்கு. இது எல்லாருக்கும், எல்லா ஜீவராசிக்கும் இந்த மோகம் வந்து பரம்பரை சொத்தாக இருக்குது. இப்பொழுது எனக்கு என்ன இருக்கு, அதனால தான் நான் சொல்கிறேன், எல்லா ஜீவராசிகளும் பிறப்பில் இருந்தே சம்சாரியாக இருக்கிறார்கள். இதற்கு காரணம் நம்முடைய அந்த கரணத்துலன்னா மனம், மனதிலே அறியாமை, மோகம் என்பது. இந்த இது எப்போ இருந்து இருக்குன்னா அனாதி காலத்திலிருந்து இருக்குது. எப்போன்னு சொல்ல முடியாது, அனாதி காலமாக இந்த மோகம் நம்முடைய மனதில் இருக்கிறது. அப்போ அது எப்போ மேனிஃபெஸ்ட் ஆகுதுன்னா இந்த ஸ்தூல சரீரம் எடுக்கும்போது வெளியே இருக்குது. ஸோ நான் என்று, அதாவது நான் இந்த உடல் என் மனம் என்று நினைப்பது தான் அறியாமை அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதனால் இந்த ஸ்லோகத்தில் பகவான் சொல்கிறாரு, இனி அதாவது இந்த ஸ்லோகத்தில் எப்படி நம்ம இந்த சம்சார இது வரலாறு, அதாவது சம்சார சரித்திரத்தை சொல்கிறாரு, எப்படி நம்ம இதில் விழுந்தோம்னு சொல்கிறாரு. அப்புறம் அடுத்த வர ஸ்லோகத்தில் இந்த சம்சாரத்தில் வீழ்ந்தவர்கள் எப்படி படிப்படியாக மீண்டும் மேன்மனையை அடைவான் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறாரு. ஸோ ஸ்லோகத்தில் பார்த்தா முதல் இச்சாத்வேஷம் சமுத்தேன, இச்சை அதாவது விருப்பு, வெறுப்பு, அதிலிருந்து சமுத்தேனா இந்த இச்சா என்றால் விருப்பு, துவேஷம் என்றால் வெறுப்பு, சமுத்தேன என்றால் அதிலிருந்து உற்பத்தி ஆகியிருக்கிறது. என்ன உற்பத்தி ஆகிறது, எது தோன்றியிருக்கிறது அப்படின்றால் இந்த வெறுப்பிலிருந்து தோன்றியதுதான் இந்த மோகம். அதைத்தான் துவந்த மோகம் அப்படின்னு சொல்கிறார். ஏன் துவந்த மோகம்? மோகமே இருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது முதலில் வருகின்ற மோகம் மனதில், அங்கிருந்து அந்த மோகம் இன்ஃபெக்ஷன் ஆகி புத்திக்கு போச்சுன்னா அது ரெண்டாவது இதாகிடுது. அதாவது இங்கே இந்த இடத்துல ராகத்வேஷம், எனக்கு இவன் பிடித்தவன் அவன் பிடிக்காதவன் என்ற இருமை புத்தி மனதில் வந்துடும். அது அப்படியே அங்கே போச்சுன்னா என்ன ஆகும்? தர்மம் அதர்மம், உண்மை பொய் எல்லாம் மாறி போயிடும். அதனால் ரெண்டு மோகம், துவந்த மோகம். இருமை மோகத்தில் இருமை முன்னிட்டு, அதாவது இந்த இருமை மோகத்தினால் இப்படி வருது. இங்கு சொன்ன அந்த மோகம் மனதில் இருக்கின்ற மோகம், அந்த கரணத்தில் இருக்கின்ற மோகம் அப்படின்னு சொல்கிறாரு பகவான். சொல்கிறார் பாரதா என்றால் அர்ஜுனனை சொல்கிறாரு, விருப்பு வெறுப்பு என்ற இருமையிலிருந்து தோன்றியது மோகம். அதனால் என்ன சொல்கிறாரு, சர்வபூதானி, எல்லா ஜீவராசிகளும் சம்மோகம் சர்க்கே யாந்தி. சம்மோகம் என்றால் இந்த புத்தியில் வருகின்ற மோகம் சம்மோகம். ஏன்னா புத்தியில் வருகின்ற மோகம் என்ன பண்ணும்? விவேக சக்தியை இழந்து விடுகிறது, விபரீத புத்தி வருகிறது, அறிவை இழந்த நிலை விடுகிறான். நம்முடைய அறிவு பெறும் சக்தி அது இழந்து விடுகிறது. அதை இழக்கும் சக்தியும் பகவானே நமக்கு கொடுக்கிறார். அதை வருகின்ற அந்த மனதில் வருகின்ற அதாவது விவேக சக்தியை இழக்கவும் பகவான் தான் துணை புரிகிறார், அதை வளர்க்கவும் பகவான் தான் துணை புரிகிறார். அது எப்படின்னு நம்ம அடுத்ததில் பார்ப்போம். ஸோ பகவான் சொல்கிறார், மோகம் என்றால் எது எனக்கு ஹிதம் நல்லதோ அதை விட்டு ஓடுவது. பாருங்கள், அப்படியே ஹிதம் அப்படின்னு நம்ம நினைக்கணும்னா, அதாவது ஸ்ரேயஸ் பிரேயஸ்ன்னு சொல்லி கட்டோபனிஷத்து சொல்கிறாரு. ஹிதம் அப்படின்னா நல்லது, எது நல்லதோ அதை விட்டு ஓடுவது. நமக்கு அஹிதம் என்பது கெட்டது, அதை நாடி ஓடுவது. அதனால தான் அவர் சுவாமி சொல்வார், ஹிதம் அஹிதம்ங்கிறத பற்றி நம்ம பேசணும்னா ஒன்றும் இல்லை. காலையில் பார்த்தீங்கன்னா பால்காரன் அம்மா பால்னு ஒவ்வொரு வீதியாக தெருவாக வர்றான். அது நமக்கு உடலுக்கு நல்லது தானே. ஆனால் டாஸ்மார்க்கு திறக்கிறதுக்கு முன்னாடி அங்கே போய் கியூ நிற்கிறான். அது நமக்கு ஹிதமா அஹிதம்? இந்த அஹிதத்தை ஹிதம் என்று நினைக்கிட்டு ஓடுறான் அவன். ஆனால் ஹிதத்தை கொண்டு வந்து ரோடாக தெருவாக அவன் வந்து கேட்குறான். ஆனால் யாரும், நம்ம வாங்குகிறோம், பால் வாங்குகிறோம், இருந்தாலும் அவன் கஷ்டப்பட்டு அதை விற்க வேண்டியதாக இருக்குது. ஐயோ பூவாமையே கடை திறக்கிறதுக்கு முன்னாடியே போய் நம்மளால் போய் வெளியே அங்கே நிற்கிறான். அதான் அஹிதம். அஹிதத்தை ஹிதமாக நினைத்து எந்த அளவுக்கு மோகத்தில் இது இருக்காங்கங்கிற பார்க்குறதுக்கு தான் இதை சொல்கிறேன். ஸோ இவை எல்லாம் மோகத்தால் வருகிறது. மேலும் ஞானம் நமக்கு ஹிதம், ஆனால் நாம் ஞானத்திற்கு பயப்படுகிறோம். அதைத்தான் சம்சாரம், அதாவது சம்மோகம் யாந்தி அப்படிங்கிறார். எது நமக்கு சம்சாரத்தை உண்டு பண்ணுமோ அதை நாடி விரும்புகிறோம், அதை நாடி ஓடுகிறோம். காரணம், இந்த உலகம்
சம்மோகத்தை அடைந்துள்ளது. சம்மோகத்தை உலகம் அடைந்துள்ளதுன்னா நம்முடைய மனம் சம்மோகத்தை அடைந்தது. எப்பொழுது என்றால் சர்க்கே யாந்தி, பிறக்கும் போதே அடைந்திருக்கிறோம். நாம் பிறக்கும் போதே இந்த மோகத்துடன் பிறந்திருக்கிறோம். அதனால்தான் மனதில் இந்த மோகம் இருக்க செய்கிறது. இது பகவானுடைய படைப்பு. அந்த மாதிரி அதை தொடராமல் இருக்க நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அப்போ நம்ம சம்சாரத்திலிருந்து விடுபடலாம். இதுதான் சம்சாரத்தினுடைய சரித்திரம். பரந்தபனா அர்ஜுனன் சொல்றார், இந்த விருப்பு வெறுப்பு பாவனை மனதில் தான் இருக்குது. பாவனை தான் இது. நம்ம இது எனக்கு பிடிக்கும் எனக்கு பிடிக்காதுங்கிறது என்ன பாவனையில் தான் சொல்லுவோம். அதனுடைய விளைவு தான் இந்த உலகத்தில் உள்ள விருப்பு வெறுப்பு, துயரம், துன்பம் எல்லாம். ஆகவே ஞானத்திற்கு தடையாக இருப்பது நம்முடைய மனமே. அதனால தான் மனமேவ மனுஷியானாம் காரணம் பந்த மோட்சம் அப்படின்னு சொல்லி பகவான் சொல்கிறார். இதுதான் 27வது ஸ்லோகம். இனி 28வது ஸ்லோகம். அப்போ எப்படி 28வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாரு, நம்ம எப்படி இதிலிருந்து விடுபடுவது அப்படின்னு சொல்கிறார். ஏஷாம் து அந்தகதம் பாபம் ஜனானாம் புண்ணிய கர்மனாம் தே துவந்தமோக வினிர்முக்த பஜந்தே மாம் திருடவிரதா. எப்படி இந்த சம்சாரத்திலிருந்து மீண்டு நாம் நம்முடைய லட்சியத்தை அடைவது. அப்போ என்ன சொல்றாரு, ஆனால் புண்ணிய கர்மங்களுடைய எந்த ஜனங்களும் பாபத்தை முடிவடைகிறது, அதாவது துவந்த மோகத்திலிருந்து விடுதலை அடைகிறது. அவர்கள் உறுதியாக விரதமுடையவர்கள் என்னையே வழிபடுகிறார்கள். அதாவது நம்முடைய மனதில் மோகம் இருப்பதால் நம்முடைய தெய்வீக தன்மையை நாம் மறந்து விடுகிறோம். அதாவது நான் சுவாமி கௌதமானந்தி ஒரு உதாரணம் சொன்னார். என்னென்னா, பாம்பேயில் அவர் ஒரு லேடியை பார்க்குறாரு. என்னென்னா, அந்த லேடி, அந்த அம்மா மேரேஜ் ஆனவங்க தான். பிறப்பிலே அவங்க அப்பா அம்மா ஒரு பெரிய கோடீஸ்வரன். திருமணம் செய்த இடமும் அந்த அம்மா ஒரு கோடீஸ்வரன். அவருடைய வீட்டுக்காரர், அவங்க அப்பா அம்மாலாம், மாமனார் மாமியார்லாம் பெரிய கோடீஸ்வரர்கள். ஆனால் இந்த அம்மா தன்னுடைய மனதில் என்ன நினச்சிட்டு இருக்குன்னா, நான் ஒரு பிச்சைக்காரி அப்படி தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்குமா. காரணம், அவருடைய மனதில் அந்த மெமரி லாஸ். அந்த மாதிரி அதே மாதிரி தான் நம்முடைய ஒவ்வொருவரும் நம்ம இருக்கிறோம். நம்முடைய மனதில் தெய்வீகத்தன்மை, ஈச் சோல் இஸ் பொட்டன்ஷியலி டிவைன் அப்படின்னு சொல்லி சுவாமி விவேகானந்தர் உபநிஷத்துலாம் சொல்லுது. ஆனால் நம்ம அந்த டிவினிட்டி இழந்து நம்ம பிச்சைக்கார மாதிரி தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத சொல்லி அந்த ஒரு இதில் சொல்கிறார். அதே மாதிரி தான் இங்கே. அப்போ அதை எப்படி நம்ம வெளியே கொண்டு வர்றது? என்ன சொல்கிறாருன்னா, வெளியில் கொண்டு வர்றது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. என்ன சொல்கிறாருன்னு பணம் 27வது ஸ்லோகத்தை ஜீவன் எப்படி இந்த சம்சாரத்தில் வீழ்ந்தானுங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த ஸ்லோகத்தில் நாம் எப்படி இந்த சம்சாரத்திலிருந்து விடுபட்டு நம்முடைய லட்சியமாகிய அந்த தெய்வீகத்தன்மையை அடைவது என்று சொல்கிறார். படிப்படியாக எப்படி இதிலிருந்து மீள்வது என்று இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். 29வது ஸ்லோகத்திலும் முதல் வரியில் இதை சொல்கிறார். மொத்தம் 3 வரி. 28வது ஸ்லோகத்தில் 2 வரியும் 29வது ஸ்லோகத்தில் 1 வரி, மொத்தம் 3 வரியில் எப்படி இந்த சம்சாரத்திலிருந்து நாம் விடுபடுவது அப்படின்னு சொல்கிறார். அப்போது ஒருவன் தர்மத்தின் முதல் சொல்கிறார், யார் ஒருவன் தர்மத்தின் அடிப்படையில் வாழ்க்கை நடத்துகிறானோ அவன் தன்னுடைய பாபத்தை இந்த தர்ம வாழ்க்கை வாழ்வதன் மூலம் நிவர்த்தி அடைகிறான். அதாவது பாப நிவர்த்தி அடைகிறது. நம்ம ஒன்றும் கஷ்டப்பட வேணாம் அப்படிங்கிற பகவான் ஈஸியாக சொல்கிறாரு. என்ன சொன்னாலும் ஏஷாம் துவந்தகதம் பாபம். அப்போது இந்த பாபம் செய்தனால்தான் நமக்கு இந்த மோகம் வருது, விருப்பு வெறுப்பு. அதாவது இந்த பாபத்தினால் தான் நமக்கு விருப்பு வெறுப்பு வருது, விருப்பு வெறுப்பினால் தான் மோகம் வந்தது, மோகம் வந்ததுனால தான் நமக்கு தர்மம் இது அதர்மம் என்னன்னு தெரியல. அப்போ நம்ம சம்சாரத்தில் இருக்கோம். இப்போ என்ன சொல்கிறார் பகவான், ரொம்ப ஈஸி. நீ தர்ம வாழ்க்கை வாழ்ந்தால் போதும். தர்மத்தின் அடிப்படையில் வாழ்ந்தால் என்ன ஆகும்? பாப நிவர்த்தி ஆகிடும். எப்படி என்றால், முதலில் இந்த ராகத்வேஷம் நீங்கும். ராகத்வேஷத்தால் மனம் மோகம் அடைகிறது அப்படிங்கிற பார்த்தோம். அதிலிருந்து புத்தி தன்னுடைய நல்லது கெட்டதை, அதாவது விவேகத்தை
அறிவின்மையை இழக்கிறது. ஏன் இழக்கிறது என்றால், என்னுடைய மனதில் இருக்கும் ராகத்வேஷத்தால் புத்தியில் உள்ள விவேக சக்தியை இழந்து விடுகிறதுன்னு பார்த்தோம். ஸோ முதலில் மனதில் இருக்கின்ற ராகத்வேஷத்தை நீக்க வேண்டும். அப்பொழுது மோகம் போய்விடும். பிறகு மனம் அமைதி அடைகிறது. அதற்கு என்ன செய்ய வேண்டும்? தர்ம வாழ்க்கை. அதனால தான் நம்முடைய சாஸ்திரத்தில் நம்முடைய எல்லா இதுக்கும் தர்ம வழியில் தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி தர்ம வழியில் வாழ்ந்தால் மன அமைதி அடைகிறது. மன அமைதியின் மூலமாக விவேக சக்தி கிடைக்கிறது. அந்த விவேக சக்தியின் மூலமாக நாம் ராகத்வேஷத்தை நீக்கலாம். அதற்கு ஒரே வழி தர்ம வழியில் நடக்கிறது, தர்ம வாழ்க்கை வாழ்வது. நம்முடைய செயல்கள், அதாவது தர்ம வாழ்க்கை வாழும் பொழுதே புண்ணிய கர்மனான்னு சொல்லி தனியாக புண்ணியம் பண்ணணுமான தேவையில்லை. நம்முடைய தர்மத்தின் அடிப்படையிலே வாழும் பொழுது நாம் செய்கின்ற கர்மம் புண்ணிய கர்மமாகும். அப்போது இந்த புண்ணிய கர்மம் செய்யும் பொழுது என்ன ஆகும்னா, நம்முடைய அந்த கரணத்தில் நம்முடைய அந்த சம்ஸ்காரத்தில் இருக்கின்ற அந்த பாவம் எல்லாம் போய்விடும். இந்த புண்ணிய கர்மத்தால் மனதில் இருக்கும் ராகத்வேஷம் நீங்கும். அப்பொழுது அதாவது இப்பொழுது என்னது ஸ்லோகத்தில் வந்து ஏஷாம் து அந்தகதம். அந்தகதம்னா அந்தகதம்னா முடிஞ்சிரும். எது? பாபத்தை முடிச்சிரும். எப்போ முடிக்கும்? ராகத்வேஷம் நீங்கி மோகம் நீங்கினால். ஏன் எப்படி நீங்கும்? தர்ம வழியிலே வாழ்ந்தால் நீங்கும். ஸோ யாருடைய மனதில் பாவம் இருக்கிறதோ அவன் தர்ம வழியில் வாழ்ந்தால் புண்ணிய கர்மம் வரும். புண்ணிய கர்மம் செய்யும்போது அவனுடைய பாபம் அழிந்துவிடும். அதனால்தான் நம்முடைய சாஸ்திரத்தில் தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் அப்படின்னு சொல்கிறோம். தர்மம் இல்லாமல் மோட்சத்தை அடைய முடியாது. நம்ம இதை வந்து புரிஞ்சுக்கணும். தர்மம் இல்லாமல், அதனால தான் நம்ம அடிப்படையாக தர்மம் வேணும். தர்மம் இல்லாமல் நம்ம மோட்சத்தை பற்றி நினைச்சவே முடியாது. இந்த சம்சாரத்திலிருந்து விடுபட முடியாது. அதனால் தான் முதல்ல வந்து முதல் படி தர்மம். தர்மத்தின் அடிப்படையிலே வாழ்ந்தால் புண்ணியம் வரும். அதன் பலனாக என்ன என்றால் ரெண்டாவது வரியில் சொல்கிறது, தே வந்த மோக வினிர்முக்தா. தொந்த மோகம், இந்த ரெண்டு இருமையாக இருக்கின்ற அந்த மோகம் வினிர்முக்தா, கம்ப்ளீட்டாக. அந்த துவந்தம் என்றால் இருமை மோகம் மனதில் இருந்து மனதில் இருக்கின்ற முகம் முழுமையாக விடுபடும். இரண்டிலிருந்து விடுபடும் வந்தது. ஸோ முதலில் பாபத்தை நீக்கும் எது? தர்ம வாழ்க்கை. அப்பொழுது புண்ணியம் வரும். புண்ணியத்தின் மூலமாக இந்த இருமை மோகத்தை நீக்கிவிடும். அப்பொழுது புத்தியில் என்னாகும்? மனம் தெளிவாயிடுச்சுனாலே மனதில் இருக்கின்ற விவேகம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். நம்ம விவேக சக்தி நமக்கு கிடைச்சிடும். எது தர்மம், எது அதர்மம், எது நல்லது, எது கெட்டது, எது உண்மை, எது தெரிய ஆரம்பிச்சிடும். அப்போது அர்ஜுனன் போர்க்களத்தில் பீஷ்மரையும் துரோணரையும் பார்த்து நம்ம இப்போ பார்த்தோம். என்னது? அவனுடைய விவேக சக்தியை இழந்துட்டான். இழந்தனால தான் தர்ம யுத்தத்தை அதர்ம யுத்தம்ங்கிறான். ஏன்? இது கொல்வது பாவம் அப்படிங்கிற உபதேசம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்போ பகவானுடைய சொன்ன உபதேசமெல்லாம் கேட்டு அவனுடைய மனதில் உள்ள குழப்பம் நீங்கியது. அதிலிருந்து புத்தியில் அவனுக்கு அந்த விவேக சக்தி கிடைத்தது. காரணம், இந்த இச்சா துவேஷம் அவர்கிட்ட போயிடுச்சு. அவருக்கு பகவான் வந்து அந்த இடத்துல அவர் சொன்ன உபதேசனால நாம் அதாவது நம்முடைய புத்தி வந்து எங்கேயாச்சும் ஒரு தவறு செய்யுது அப்படின்னு பார்த்தா, தவறு ஒரு முடிவெடுக்கும் போது ஏதாவது ஒரு தவறு நடக்குது அப்படின்னு நம்ம வந்து ஏன் இந்த தவறு நடக்குதுன்னு பார்த்தா மனதில் ஏதோ ஒரு பற்று இருக்குதுன்றதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதனால் எந்த முடிவு எடுப்பதில் தவறு செய்கிறோமோ அங்கு மனதில் ஏதோ ஒரு பற்று இருக்கிறது என்று பொருள். அந்த பற்றை நீக்கிவிட்டால் அறிவு, அதாவது புத்தியில் உள்ள அறிவு தெளிவாகும். அந்த புத்தி தெளிவடைந்தால் நம்முடைய வாழ்க்கையில் லட்சியம் என்ன? மனித வாழ்க்கையின் லட்சியம் இறைவனை அடைவது. எதற்காக நம்ம இந்த உலகத்தில் படைச்சிருக்கோம்? இறைவன் படைச்சிருக்கான்னா நாம் இறைவனை அடைவதற்காகத்தான். எங்கேருந்து வந்தோமோ அங்கே போகிறதுக்கு தான். சலோ மன நிஜே நிகேதனே, என்னுடைய உண்மையான வீட்டுக்கு நான் போகணும் அப்படிங்கிறதான். அப்பொழுது லட்சியத்தை நோக்கி நம்ம செல்வோம். அதற்குத்தான் அந்த லட்சியத்தை நோக்கி செல்வது யாருன்னா ஜிக்யாசு. நம்ம இப்போ திருப்பி அதை ஞாபகப்படுத்திக்கணும். அர்த்தார்த்தி ஜிக்யாசு ஞானி. அந்த எனக்கு வந்து மனம் தெளிவு வந்துருச்சு அப்படின்னா அப்போ எனக்கு அந்த ஜிக்யாசு ஆகிடுறான். ஸோ அதனால் இதில் என்ன ஜிக்யாசு, அதாவது ஜிக்யாசுன்னு சொல்ல முமுட்சத்துவம். முமுட்சத்துவம்னா முக்தியை அடைய வேண்டும், மோட்சத்தை அடைய வேண்டும். இந்த
அர்த்தத்தினாலேயோ அர்த்தாத்தினாலேயோ எனக்கு எந்தவித பலனும் இல்லை. இந்த ஆசை, ஒரு ஆசை விட்டுன்னா இன்னொரு ஆசை வருது, மாறி மாறி ஆசை வந்து கொண்டு இருக்கிறது, துன்பமும் இல்லை எனக்கு. அப்போது எனக்கு சாஸ்வதமான ஆனந்தம் எங்கே கிடைக்கும்? அப்போ அதுதான் முமுட்சத்துவம். அதை நோக்கி அவன் போகிறான். அதனால் இங்கே ஒரு இது போட்டிருக்காரு. அதாவது எப்படி படிப்படியாக போகுதுன்னா, முதல் தர்மம், தர்ம வாழ்க்கை, அதனால் அதிலிருந்து துவந்த மோகம் நீங்கும், துவந்த மோகம் நீங்கினால் புத்தி தெளிவாகும், புத்தி தெளிவாச்சுன்னா முமுட்சத்துவம் அடையும், முமுட்சத்துவம் அதுக்கப்புறம் அவன் அதை முடித்து ஞானி ஆகிடுவான். அப்போது அந்த சாதகன் என்ன செய்வான்? பஜந்தே மாம் திருடவிரதா. அப்போ என்ன ஆகும்? மனதில் தெளிவு வந்துச்சுன்னா, நான் அடைய வேண்டிய லட்சியம் எனக்கு தெளிவாயிடுச்சு, இனி நான் கடுமையாக விரதம் இருந்து அதை அடைவேன் அப்படின்னு சொல்லி அது இருக்குது. அதனால தான் பஜந்தே மாம் திருடவிரதா. பஜந்தேனால் என்னை வலுபடுகிறான், என்னை நாடுகிறான் என்று பொருள். அதனால தான் பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் பாடும்போது என்னை நாடுகிறான், என்னை தேடுகிறான் அப்படிங்கிறத வழிபடுகிறான் என்று தான் பொருள் பஜகோவிந்தம் அப்படின்னு சொல்லி. ஸோ மாம் என்றால் பகவான் இந்த இடத்துல ஈஸ்வரனை கொடுத்தாரு. மாம் என்னை நாடுகிறான். எப்போ நாடுகிறான்? எப்படி நாடுகிறான்னா திருட விரதா, உறுதியாக. ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த உலகத்தில் எதுவுமே சாஸ்வதம் கிடையாது அப்படிங்கிறது தெரிஞ்சு, நான் ஒருவன் தான் திடன் அப்படின்னு சொல்லி. ஆனால் திருட விரதா. சாதாரண மக்கள் பகவானை அடைய வேண்டும் என்று சில பேர் பார்த்திங்கன்னா கீதா கிளாஸில் போகணும், உபநிஷத்தில் போகணும், உடனே பயங்கர இன்ட்ரெஸ்டோடு அதே மாதிரி கோவில் குளத்துக்கெல்லாம் விழுந்து போவான். ஆனால் போன வேகத்திலே திரும்பி வந்துடுவாங்க. அது திருட விரதா கிடையாது. திருட விரதான்னா மன தெளிவு அடைந்து எல்லாத்துலேயுமே இப்போ இதானதுக்கப்புறம் தான் அவனுக்கு அந்த தெளிவு. அதுக்கப்புறம் அந்த விரதத்தை அவன் நிச்சயமாக மாற மாட்டான், உறுதியோடு இறை பகவானை நாடுவான் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல உறுதிடன். இங்கு சாதகன் இந்த படியை தாண்டி ஒவ்வொரு படியை தாண்டி போகணும். அவன் திருட விரதா எல்லா படிகளும் தாண்டி போனனால அந்த மனம் உறுதியாது. என்ன ஆச்சு? தர்ம வாழ்க்கை, பாப நிவர்த்தி, மோக நிவர்த்தி, விவேக பிராப்தி, முமுட்சத்துவம். அதுக்கப்புறம் அவனுக்கு ஞானம்தான். இது வேற எதுவும் இல்லை. ஸோ இதுவரை இந்த ஸ்லோகத்தை நம்ம பார்த்தா இதில் முக்கியம் என்னவென்றால், தர்ம வாழ்க்கையால் தான் நாம் இந்த ராகத்வேஷத்தை, துவந்த மோகத்தை இருந்து விடுபட முடியும். அப்போ துவந்த மோகத்தினால, அதாவது ராகத்வேஷம் மனதில் வர்ற விஷயம், புத்தியில் வர்ற விஷயம் என்னென்னா ஞானம் வரும். ஸோ மனதில் ராகத்வேஷம் போயிடுச்சு அப்படின்னா மன தெளிவாயிடும். மன தெளிவாயிடுச்சுன்னா புத்தியில் ஞானம், அதாவது புத்தியில் விவேகம் வந்துடும். விவேகம் வந்துச்சுன்னா ஞானம் என்னென்ன? பரம்பொருள் ஒன்று தான், இந்த உடல் மனம் அனாத்மா, ஆத்மா தான் நம்மளுடைய சாஸ்வதமான இடம். ஸோ ஞானத்தால் மனதில் இருக்கின்ற அஜ்ஞானத்தை போக்க முடியும். ஞானேனு ததஜ்ஞானம் ஏஷாம் நாசினும் ஆத்மனகா அப்படின்னு சொல்லி 5வது அத்தியாயத்தில் நம்ம பார்த்தோம். ஞானத்தால் மட்டும்தான் நாம் அஜ்ஞானத்தை போக்க முடியும். ஏன்னா ஞானம் அஜ்ஞானம் எங்கே இருக்குன்னா புத்தியில் இருக்குது. துவந்த மோகம் எங்கே இருக்குன்னா மனதில் இருக்குது. மனதில் இருக்கின்ற துவந்த மோகம், அதாவது ராகத்வேஷம் போயிடுச்சுன்னா மனம் தெளிவாயிடும். மனம் தெளிவாயிடுச்சுன்னா விவேகம் வந்துடும். விவேகம் வந்துடுச்சுன்னா நம்ம லட்சியம் என்னங்கிறது தெரிஞ்சிடும். லட்சியம் என்ன? ஞானம், அதாவது நான் அந்த பரம்பொருளுடைய அங்கம் நான், அம்சம் நான் என்று தெரிகிறது. ஸோ இப்போ ஞானம், அந்த அஜ்ஞானத்துக்கு காரணமாக இருக்கின்ற ஞானம் வந்துருச்சுன்னா நம்முடைய அந்த விவேகத்தினால் அது இது போயிடும். அஜ்ஞானம் போயிடும் ஞானம் வந்துச்சுன்னா. அதாவது ஒன்றும் இல்லை, ஒருத்தருக்கு இப்போது மனதிலையும் மோகம் இருக்குது, புத்தியிலையும் மோகம் இருக்குது. மனதில் மோகம் போனால் தான் புத்தியில் மோகமும் போகும் அப்படிங்கிற மாதிரி. ஒன்றும் இல்லை, ஒருத்தருக்கு ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஆப்ரேஷன் எடுத்த உடனே பண்ணிட முடியாது. அவருக்கு சுகர், பிபி எல்லாம் டெஸ்ட் பண்ணணும். அந்த சுகர், பிபி எல்லாம் அது அப்நார்மலாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் தான் நார்மல் ஆக்கணும். அதுக்கப்புறம் தான் ஆப்ரேஷன் பண்ண முடியும். அதே மாதிரி தான் இந்த மனதில் இருக்கின்ற துவந்த மோகத்தை, அதாவது ராகத்வேஷத்தை நார்மல் ஆக்கி அதை ஆக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் மனதில் புத்தியில் இருக்கின்ற அந்த அஜ்ஞானம் போயிடும். அப்போது சக்ஸஸ் ஆகிடும், ஆப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகவே முதலில் அதை நாம் அதாவது ராகத்வேஷத்தை நீக்க வேண்டும். இதை தான் பகவான் சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில். முதல் வரியில் முமுட்சத்துவருக்கு
அதாவது அடுத்த ஸ்லோகத்தில் இப்போ முமுட்சத்துவம் வரைக்கும் இந்த ஸ்லோகத்தை சொல்லியாச்சு. அதாவது தர்ம வாழ்க்கை வாழணும், தர்ம வாழ்க்கை வாழ்ந்தால் ராகத்வேஷம் போகும், ராகத்வேஷம் போச்சுன்னா அந்த துவந்த மோகம் போயிடும், மோகம் போச்சுன்னா மனத்தெளிவு அடைஞ்சிச்சுன்னா முமுட்சத்துவத்துக்கு வந்துடும். அது முமுட்சத்துவம் வரைக்கும் இந்த ஸ்லோகத்தில் சொல்லிட்டார். இனி 29வது ஸ்லோகத்தில் முதல் வரியில் ஜராமரண மோக்ஷாய மாம் ஆக்ஷரித்த யதந்தியே, இது முமுட்சத்திலிருந்து அடுத்து என்ன அப்படிங்கிறது, அதாவது முமுட்சத்திலிருந்து ஞானி ஆகணுங்கிறதுக்காக அடுத்தது சொல்கிறாரு. அப்புறம் தே பிரம்ம தத் விதுகு கிருஷ்ணம் அத்தியாத்மம் கர்ம சாக்கிலம் அப்படிங்கிறத ஒரு புது கான்செப்டை கொண்டு வர்றார். புது கான்செப்ட்னா என்ன? இந்த ஞானி ஆயிட்டா, அவன் ஞானி முமுட்சத்திலிருந்து அவன் ஞானி ஆயிட்டான்னா அவனுக்கு 7 வகையான விஷயம் தெளிவாகும். அந்த 7 வகையான விஷயம் என்ன அப்படிங்கிறத முதல் 3 வகையான கருத்தை இங்கே சொல்கிறார். 3 வகையான விஷயம் என்ன? பிரம்மம், அப்புறம் அத்தியாத்மம், அப்புறம் கர்மம். இந்த 3 விஷயங்களும் அந்த 3 விஷயத்தில் மனம் தெளிவாக இருக்கும் அப்படிங்கிறதா. அதாவது தெளிவாக அவனுக்கு புரிஞ்சிருக்கும். இதில் இந்த ஸ்லோகத்தில் 3 விஷயமும் 30வது ஸ்லோகத்தில் அடுத்து 30வது ஸ்லோகத்தில் ஒரு 4 விஷயமும் சொல்கிறார். இந்த 7 விஷயங்கள் அந்த ஞானிக்கு தெளிவாக இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. என்ன புது வார்த்தையாக இருக்குது அப்படின்னு சொல்லி. இதனுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத அர்ஜுனனே 7வது அத்தியாயத்தில் கேள்வியாக கேட்குறான். அதை நம்ம 7வது அத்தியாயத்தில் நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ 29வது சொல்கிறோம். ஜராமரண மோக்ஷாய மாம் ஆக்ஷித்ய யதந்தியே. அதுக்கப்புறம் தே பிரம்ம தத் விதுகு கிருஷ்ணம் அத்தியாத்மம் கர்ம சாக்கிலம். அதாவது மூப்பினின்று மரணத்தினின்று விடுபடுவதற்கு என்னை வழிபட்டு முயற்சி செய்கிறவர்கள் அந்த பிரம்மத்தையும் அத்தியாத்மம் முழுமையாகவும் கர்மம் அனைத்தையும் அறிகிறான் அப்படிங்கிற 3 கருத்தை இங்கே பகவான் சொல்லியிருக்கார். ஸோ இந்த ஜிக்ஞாசு பரிணமித்து அடுத்த கட்டமான ஞான யோகத்திற்கு வருகின்றது தான் பகவான் இங்கு சொல்கிறார். 6வது அத்தியாயத்தில் நம்ம பார்த்தோம், தியானத்திற்கு அந்தரங்க சாதனை பகிரங்க சாதனைங்கிற ஒரு வார்த்தை நான் சொன்னேன் 6வது அத்தியாயத்தில். அதே போல் மோட்சத்திற்கும் அந்தரங்க சாதனை பகிரங்க சாதனை என்று இருக்கிறது. மோட்சத்திற்கு அந்தரங்க சாதனையாக இருப்பது எதுனால் சிரவண மனன நிதித்தியாசனம். அது ஞான யோகத்திற்கானது. இது அந்தரங்க சாதனை. எதற்கு? மோட்சத்திற்கு. நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, அந்த முமுக்ஷு, அந்த சாதகன் பரிணமித்து முமுக்ஷு ஆகிட்டான். இந்த முமுக்ஷு ஆனதுக்கப்புறம் அவன் மோட்சத்தை அடையணும். மோட்சத்தை அடைவதற்காக அந்தரங்க சாதனை பகிரங்க சாதனை 2 விஷயம் வருது. அந்த 2 விஷயத்தையும் பகவான் இங்கே நமக்கு சொல்கிறார். ஸோ